குட் பேட் அக்லி ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு டேர்மை மட்டும் எடுத்துக்கிட்டு எந்த ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டுமே கிரியேட் பண்ணாம ஆல்ரெடி அந்த ஆக்டர் நடிச்ச மூவிஸ் எல்லாத்துலயுமே இருக்கிற சிக்னேச்சர் மூமெண்ட்ஸ் மட்டுமே எடுத்து எல்லாத்தையுமே ஒரு கொலாபா பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். நீங்க நம்பலனாலும் அதான் நெசம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரூ ஃபேன் பாய் அப்படின்னா அந்த ஆக்டரோட ட்ரூ பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம ஒரு ஸ்டோரி எழுதி அதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி அதை உலகத்துக்கு காட்டுறது தான் ட்ரூ ஃபேன் பாய் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேட்டை. அந்த படத்துல ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கும், ஸ்டோரி நல்லா இருக்கும், ட்விஸ்ட் நல்லா இருக்கும், அண்ட் சூப்பர் ஸ்டார் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் நம்ம பார்த்திருப்போம். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் விக்ரம். அதில் கமல் சார் எப்படி காட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லவே வேண்டியதில்லை. அவ்வளோ தூரம் ஏன் போகணும். இப்போ ரீசெண்டாக வந்த வீர தீர சூரன் அதில் கூட விக்ரம் சாரோட பொட்டன்ஷியலை அவ்வளோ நல்லா காட்டியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க ஆல்ரெடி நடிச்சது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மேஷப் மாதிரி கொண்டு வந்து காட்டுறதுக்கு ஆல்ரெடி மேஷப் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ மனோஜ் மேடின்னு ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் இருக்காரு, அவரே இதெல்லாம் பண்ணுவார். எதுக்கு நம்ம ஒரு வருஷம் வெயிட் பண்ணி இப்படி ஒரு படத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபேன் அப்படின்னாலே அவர் ஸ்க்ரீனில் வரதை பார்த்தாலே போதும், அவர் ஸ்லோ மோஷன் நடந்து வரணும், மாஸ் டைலாக் பேசணும் அப்படிங்கிறத தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க மூவி பண்றவங்க எல்லாருமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி இந்த மேஜரா இந்த பெரிய ஆக்டர்ஸோட மூவி பண்றவங்க எல்லாருமே வந்துகிட்டு இந்த மாதிரி அவங்க ஸ்கிரீன்ல வந்தாலே ஆடியன்ஸ் கத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கிமிக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க தான் எனக்கு பர்சனலா தோணுது. பட் அப்படிலாம் கிடையாது. நிஜமாலுமே ஒரு நல்ல கதை இருக்கணும், நல்ல படம் இருக்கணும், அதுல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஆக்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியோடயும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நெசம். அப்படி அவங்க வர்றதை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு ஒரு ஸ்லோ மோஷன் வாக் ஒன்று போட்டு விட்டுட்டு பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டுட்டு கோட் ஷூட் போட்டு நடக்க விட்டுறலாம் இல்லையா? எதுக்கு அவங்க வந்து படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்க, அதுவும் வருஷ கணக்கா? தெரியல. அண்ட் இந்த படத்துல வந்துகிட்டு மெயினா பாத்துக்கிட்டீங்கன்னா ஏகே அவருடைய பையன் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க எமோஷனல் பாண்ட் தான் இந்த படத்தையே டிரைவ் பண்ணிட்டு போகுது. அதுதான் இந்த படத்தோட முக்கியமான கதைன்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன கனெக்ட் இருக்கு அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சாலிடா சொல்றதுக்கு ஒரு சீன் கூட இந்த படத்துல கிடையாது. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதை தாண்டி ஏகே வந்துட்டு ஒரு ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படி என்ன பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெருசா எந்த சம்பவமே அப்படி காட்டவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அசுரன் படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா சிவசாமி இவ்வளவு நாள் இப்படி இருக்காரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காரு பிளாஷ்பேக்ல ஒன்று காட்டுவாங்க. அது அவ்வளோ கன்வின்சிங்கா இருக்கும். அப்படி இந்த படத்துல எதுவுமே இல்ல. திடீர்னு ஸ்பெயினை கனெக்ட் பண்றதுக்கு வேண்டி ப்ரொஃபசர் ஃப்ரம் மணி ஹெஸ்ட் இருந்து காட்டுறாங்க, அதுக்கப்புறம் ஜான் விக்க காட்டுறாங்க, டாங்லியா காட்டுறாங்க. எனக்கு புரியல. ஒரு டைம்ல வந்துட்டு அவர் தீனாவா இருந்தாரு, அதுக்கப்புறம் பில்லாவானாரு, இப்போ வந்துட்டு ரெட் டிராகனா ஆயிட்டாரு. ஓகே, ஐ அக்செப்ட். பட் ஸ்ட்ராங்கா சாலிடா அவர் எவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம காட்டியிருக்கணும் இல்லையா? அண்ட் இதை தாண்டி மியூசிக் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா ஜிவி பிரகாஷை தவிர எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையும் நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இந்த படத்தில் மியூசிக் போட்ட மாதிரியே தெரியல. எல்லா படத்துல இருந்த பாட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த படத்தில் அப்படியே கொலாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் நிஜமாலுமே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் ஏகேவோட லுக். நிஜமாலுமே ஒரு ஹாலிவுட் லுக் எனக்கு இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் ஆக்டர் லுக் அவருக்கு நிஜமாலுமே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸுமே இதில் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. அதை தாண்டி அர்ஜுன் தாஸ் நிஜமாலுமே சூப்பராக நடிச்சிருந்தாரு. டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருந்தாலும் ரெண்டுத்துக்குமே சூப்பரான ஒரு வேரியன்ஸ் கொடுத்து நல்லா நடிச்சிருந்தாரு. எனக்கு இந்த ரெண்டு விஷயம் தான் பெரிய பிளஸ்ஸா இந்த படத்துல பட்டுச்சு. அதை தாண்டி எனக்கு எதுவுமே பெருசா இதுல படல. நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.